ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் ஆர்க் அல்டிமேட் சர்வைவல் எடிஷன் ரேக்னாரோக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்ட் 1. நம்மளோட குறிக்கோளே வேவனை டேம் பண்ணுறது தான். நான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மொபைல் கொஞ்சம் லேக் அடிக்குது கைஸ். செட்டிங்கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கலாம், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வெற்றிகரமாக நம்ம தர இறங்கியாச்சு. லெவலப் ஐஸ் வந்தோடனே ஒரு லெவலப் வந்துருச்சு. நம்ம ஹெல்த்துக்கு போட்டுக்கலாம். இன்னும் எனக்கு கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும் இதில் பார்க்க யூடியூப்பில். இந்த மரக்கட்டை கொஞ்சம் பேட்ச் கலெக்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபைபர் ஆர்மர் அன்லாக் பண்ணி ஃபுல்லாக இந்த செட்டு செஞ்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த லெவலப் வந்துடுச்சு, 2 லெவலப் வந்துடுச்சு. அதுக்கிட்டே நம்மளுக்கு ஃபுல்லாக அன்லாக் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஆக்ஸ் செய்யலாம். ஆக்ஸை வச்சு கொஞ்சம் தேவை நிறையா இருக்கும். ஆக்ஸ் செய்ய நம்மளுக்கு ஃபின்ட்டு தேவை. ஃபஸ்ட்டு இதை உடச்சிக்கலாம். ஃபின்ட்டு அந்த கடலோரம் இருக்க ராக்ஸ் எல்லாம் அடித்தா கிடைக்கும். இல்லை எங்கே அடித்தாலும் ஃபின்ட்டு கிடச்சிடும் நம்மளுக்கு ஈஸியாக. மோஸ்ட்லி இந்த வீடியோலேயே ஒரு 12 லெவல் வந்து கவர் பண்ணிடலாம். ஒரு 2-3 பார்ட்டு கழித்து நம்ம வந்துடுவோம். அப்படின்னாலும் இதை டைம் பண்ணுற அளவுக்கு பார்க்கலாம். அப்படி இருந்துட்டு எங்கே பாருங்கள், சிவப்பு கலரில் என்ன நிற்கிது. ட்ரைக்குங்க நல்ல கலராக இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதையும் டைம் பண்ணிடலாம். நான் தொப்பியும் அன்லாக் பண்ணியாச்சு. இந்த டாச்சி ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணால் வீடு ஒன்று நம்மளுக்கு கட்டிடலாம். நல்ல கலராக இருக்குங்க. லெவலும் அடுத்த லெவலுக்கு வந்துருச்சுங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல இடமா தேடணும் நம்ம பேஸ் கட்ட. உங்களுக்கு ஏதாச்சும் கேவ் தெரிஞ்சால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இங்கேயே கட்டிடலாம். மட்டும் இல்லாமல் கேமுக்கு நானும் புதுசு தான். ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ட்ரிக்ஸ் ஏதாச்சும் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஹைடு கேட்குறானுங்க அந்த பேண்ட்டு செய்ய வேறு. ஹைடுக்கு ஏதாச்சும் நிச்சயம் மாட்டுவான். நம்ம டூடோ பையில் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கேயாச்சும் கடலோர பகுதியில் தான் இருப்பான். இருங்க, அந்த பையன் எங்கே இருக்கான்னு போய் பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரைக்கு இருக்காங்க. ஆனால் இவனை நம்ம டைம் பண்ண போகிறதில்ல. வந்தால் நல்லா கலராக இருந்தான், அந்த பயிரை படுத்த வச்சுருங்க. வந்தால் நம்ம டைம் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே டோர்க்கான் பாருங்க நம்ம பையன். உன்னை தாங்க இவ்வளோ நேரம் திட்டிட்டு வந்தேன். ஹை லெவலாக இருக்கான். ஒன்று அடித்தா எக்ஸ்பி கொஞ்சம் வேகமாகிடும். எப்போதுமே பார்த்துக்கோங்க வயசு ஹை லெவலாக இருக்க டைனோ அடித்தா எக்ஸ்பி கொஞ்சம் வேகமாகிடும். அதனாலே நானும் தேடி அடிச்சுட்ருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்த லெவலப்பும் வந்துடுச்சு. இங்கே இன்னொன்று பையன் இருக்கான், அவனை அடிச்சுட்டு அந்த லெவலப் போட்டுருவான். இங்கே அவனை காணும், அங்கே ஓடிட்டுருக்கான் பாருங்கள். இப்படி சாவிடா சீக்கிரம் சாவிடா. அதான் எனக்கு லெவலப் போகிறோம். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அது மட்டும் கண்டுக்காதீங்க கைஸ். சொல்ல மறந்துட்டு பாருங்கள், நம்ம இதில் வந்து ஃபுட் ட்ரெயின், ஸ்டாமினா ட்ரெயின், வாட்டர் ட்ரெயின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். தண்ணி தாக்கம் அதெல்லாம் எடுக்காது நம்மளுக்கு. ஏன்னா ரேக்னாரோக் இது வரைக்கும் நான் விளையாண்டதில்லை, புது மேப்புங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால அது மட்டும் இது பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐஸ். பாருங்க, நீல பையன் மல்லாக்கா படுத்துருக்கான். ஓ ஆமாம்மா, வீடியோவில் பார்த்துருக்கேங்க ஐஸ். இவனை அடித்தா நம்மளுக்கு ஆயில் கிடைக்கும். அவனை பார்த்து வச்சுக்குவோம். இப்போதைக்கு அடிக்க வேணாம். கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அடித்து ஆயில் தேவைப்படுறப்ப அவனை அடிச்சுக்குவான். ஃபுல் ஆர்மர் செட்டு செஞ்சாச்சு. இப்போ பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் டேமேஜ்.
எல்லாத்தையும் ஐக்கியூ பண்ணிக்கிறான். ஐயோ போயிடுச்சுடா. இப்போ பாதி எழுத்துக்கு வந்துருச்சு. குதிக்காதரா ஷோ குதிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் காவாசி வந்துருச்சு. ஆர்க் சர்வைவல் எவால்வோட அல்டிமேட்டில் கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் சீக்கிரமாக குறையிற மாதிரி இருக்குது கைஸ். நான் வேறு ஏதாச்சும் மாற்றலாமா என்னன்னு தெரில. பாருங்கள் அடுத்த லெவலப் வந்துடுச்சு. டெவலப் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு சீக்கிரமாக போட்டுடலாம். எங்கே பாருங்க பராசரஸ் நிற்கிறாங்க. இவனை போய் அடிச்சுட்டு கொஞ்சம் லெவலப் போட்டுடலாம். ஓகே எவனோ ஒரு நம்ம லோபிராஸ் பையன் இருக்காங்க. இவன் வாரம் நம்மளை பார்த்தா கடிக்க வருவாங்க. இருங்க அவனை ஒருத்தனை டேம் பண்ணிடலாம். நம்ம ஹை லெவலாக இருந்தால் அடித்து லெவலப் கூட நம்ம பண்ணிக்கலாம். வேணுங்க வரல உண்டிகோலை வச்சு ஒரு அடியை போட்டோம்னா இதில் உண்டிகோல் வேறு பக்கத்துலேயே விழுது. ஐயோ மேலே தூக்கி அடிக்கணுமா? இதுங்க முன்னாடி ஒழிஞ்சிக்கலாம். வந்தால் இவனை தான் அப்படி இருந்தாலும் கடிக்க வருவானோ அந்த நம்மத்தை நம்ம அடிச்சிடலாம். அடிப்பொருள் கொஞ்சம் தூக்கி அடிக்கணும். அடிச்சு வரான். இல்லை அவனை பார்த்து அடிக்க போயிட்டான். இந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணி அவனை அடித்து கில் பண்ணி அவனை எக்ஸ்பி ஏற்றிடணும் கைஸ். உள்ளே போட மாட்டேங்குது. எக்ஸ்பியும் ஏறல அவன் கொண்டதுனால. நீ தம்பி விட்ற வேலையை இங்கே வராதரா என்ன அடிக்காதரா. ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்க கைஸ். ஓடுறா ஐயோ இந்த மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பக்கத்தில் வர மாதிரி இருந்தால் பின்னாடி தள்ளி போயிடுங்க. இவன் எச்சு வேறு துப்போம். இந்த எச்சு மேலே போட்டுச்சுன்னா கண்ணு தெரியாது. என்னங்க மயக்கமே பண்ணுறான். நல்லா மேலே தூக்கி வச்சு அடிங்க. இது 2-3 தடவை ட்ரை பண்ணால் உங்களுக்கே வந்துடும். இதுமாரி பக்கத்தில் வந்துட்டால் கொஞ்சம் தூரம் ஓடிடுங்க. இங்கே பாருங்கள் மாஸ்கோ சாப்ஸ் நிற்கிறாங்க பின்னாடி. அடுத்த தம்பி டோப்பர் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்க மாட்டான். பின்னாடியாக போய் நம்ம அடிச்சிடலாம். பாருங்க லெவலில் 990 லெவல் கிட்டே இருக்காங்க. ஆனால் அதிக லெவலில் இருக்கிறத நம்ம கில் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏறும், லெவலப் ஆகும். கம்மியான லெவலில் டைம் பண்ணிக்கலாம். அங்கே டோப்பர் குறைஞ்சிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஒரு கடிக்க எவ்வளோ எழுத்து போயிடுச்சுன்ட்டு. ஐயோ கல் வேறு இல்லை போயிருக்கே. கல் பொறுக்கிட்டு சீக்கிரமாக நம்ம பையனை அடித்து நாக் அவுட் பண்ணிடலாம். எழுத்து பாருங்கள் ஒரு கடிக்கே காவாசி வந்துடுச்சு. ஐயோ கல் பொறுக்கு கல் ஒரு வரைக்கும் பொறுக்காச்சு வயசு படிக்கலாம். அங்கே தூரத்தில் வரணும். ஐயோ பக்கத்தில் வந்துட்டோம். தம்பி டோப்பர் நேரம் சீக்கிரம் நாக்கா விடா தம்பி. அண்ணனை விட்டுடா லே. ஐயோ வராங்க துப்பிடா அடிச்சு துப்பிடலாம். ரெண்டு பயிலும் சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்ணுறாங்க. சாப்பிட்டுனாலே ஹை லெவலாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அடிக்க வேண்டியதாக இருக்கும் நாக் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க என்ன இருங்க இதுக்கிட்ட மட்டும் ஒரு 2x போட்டு விட்டுறோம் நாக் அவுட் பண்ணுற வரைக்கும். டோப்பர் எடுத்தாங்க ஒரு இல்லையா. இந்த பையன் தான் ஹை லெவல். இவனை மட்டும் அடிச்சிடணும். ஹெல்த்தை குறைஞ்சிருச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த பையில நம்ம அடித்து டீ பண்ணிவிட்டு அந்த பையில டைம் பண்ணிடலாம். பாருங்க சொன்ன மாதிரி லெவலில் படிக்க பாருங்க. இப்போ அந்த பையனுக்கு இவனோட மீட்டையை வச்சு டேம் பண்ணிடலாம். ஓகே பாருங்கள் இந்த பையன் இருக்கான். அவனை அடுத்தது பொறுமையாக டேம் பண்ணிக்கலாம். இவன் நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டான். அவனை டேம் பண்ணானா இப்போதைக்கு வெயிட்டுக்கு போட்டுக்கிற அந்த லெவலில். இப்போ அந்த கல் கொஞ்சம் எடுத்து தேவைப்படுது. நம்மளோட ஸ்டிங் ஷாட் வேறு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பையனை போய் நம்ம டேம் பண்ணிடலாம். வராங்க அவனே திருப்பி. ஐயோ டோப்பர் குறைஞ்சிருச்சு போல இருக்குங்க. நாக் அவுட் ஆயிடுறா சீக்கிரமாக. டோப்பர் 2 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ உடஞ்சிருச்சு. கரெக்டான நேரத்தில் உடஞ்சிருச்சு கைஸ். இன்னும் 2 அடியை போட்டு அவன் நாக் ஆகிடுவான். கல் கொடுக்கணும் அது போதும்டா. போய் யாரா என்னங்க திருப்பி வரான். ஐயோ டோப்பர்னு எடுக்கல தம்பி ஏமாத்திருக்காப்புல. வேற ஒன்றும் இல்லை. சேரத்து போகிறாங்க. என்ன கரெக்டாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் திரும்பி ஓடிடுங்க. அப்புறம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அடிச்சுட்டு இருப்போம். இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் நான் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு 2 தட்டி அடித்தா உங்களுக்கே வந்துடும்.
இல்லைனா 2xல் போட்டுருவாங்க கைஸ். 3 மணி நேரம் அடிக்க வேண்டியதாக இருக்குது தம்பியை. கொஞ்சம் 2 மீட்டை வச்சு விட்டோம்னா இவனுக்கு போய் நம்ம நார்கோ பெரிஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா டோப்பர் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நேரம் அடித்ததெல்லாம் வீணாக போயிடும். வாங்க, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மெஜோ பெரியும் எடுத்து வந்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம மாஸ்கோ செப்ஸ் பையனை பார்த்தாலும் அவனை டேம் பண்ணலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இதில் மாஸ்கோ செப்ஸை டெவலப் பண்ணி நம்ம முக்கால்வாசி எல்லா டைனும் நாக் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் மாஸ்கோ வச்சு நம்ம ட்ரைக்கை கில் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அடுத்த டெவலப்பும் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரேக்கில் வேகமாக டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ், என்னன்னு தெரில. இருங்க, வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம். என்னங்க என்ன டேமாயிட்டாங்க நம்ம பையன் அதுக்கிட்டேயும். ஐயோ, இவனுக்கு தானே பெரிஸ்லாம் கொண்டு வர போயிருந்தேன். இருங்க, அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி வச்சு ஸ்டாஃப் ஃபாலோவிங்க கொடுத்துடலாம். இல்லைனா தம்பி பின்னாடியே வந்துட்டுருப்பாப்புல. எங்கே விசவப்பட்டா வர மாட்டேங்குது. அவங்க பின்னாடியே வரோம். என்ன ஸ்டாப் ஃபாலோவிங் கொடுத்துடலாம். இல்லைனா தம்பி பின்னாடியே வந்துடுறப்பாப்புல. வீடியோ ஃபுல்லாகவே 0.5xல் தான் ஸ்பீடாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளாட்டி டைமிங் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாகும். இப்போயே 1/2 hour கிட்டே இருக்குது. என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லென்த்தை குறைச்சிடலாம் அடுத்த வீடியோலேருந்து. லென்த் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிக லெவல்ஸை நம்ம கவர் பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரமாக கேமை முடிச்சிடலான்ட்டு பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. இருங்க, இவன் என்ன கேட்குறான்? ஐயோ, ரேர் மஷ்ரூம் கேட்குறான். நம்ம போய் ஏங்க அவன் பெரிஸ் தாங்க கேட்குறான். போய் டேம் பண்ணிட்டு வந்துடலாங்க. கலரும் வேறு சூப்பராக இருக்கும். சரி, இந்த நேரம்னு பார்த்து பெரிய கீழே போட்டேன். இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் திரும்ப போய் இது பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் கொஞ்சம் 2xல் போட்டுடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் போர் அடிச்சிடும் உங்களுக்கு, இவ்வளோ தூரம் போயிட்டு வருது. ஒரு வழியாக பெரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். அதை தூக்கி நம்ம எப்போதுமே மாஸ்கோ டேம் பண்ணுறதுக்கு இந்தமாரி பேசிவ் டேமுக்கெலாம் பெரிய எடுத்து லாஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளாட்டி டேம் பண்ண முடியும். மாற்றி எங்கேயாச்சும் வச்சுட்டா, மாற்றி வேறு ஸ்லாட்டில் எங்கேயாச்சும் வச்சுட்டா நம்மளாட்டி டேம் பண்ண முடியாது. அடி தான் வாங்கும் டைனோவுக்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வச்சிடணும். இதில் தான் ஒரு தப்பு பண்ணிக்குவாங்க கைஸ். என்னென்னா அந்த டைனோவுக்கு இது மாறிடும், அது கேட்குறது வந்து மாறிடும். என்ன கேட்குதுன்னு பாருங்களா, ரேர் மஷ்ரூமும் நம்ம கேட்கும். ரேர் மஷ்ரூமு நான் தேவையில்லாமல் அதை போய் அடிச்சு விட்டான். அடித்தோடனே அவன் இங்கேருந்து கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அது கேட்குறத தவிர ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அடிச்சு விடும். கலரு சூப்பராக இருக்குது கைஸ். என்ன கேட்குறான்? பாருங்க, டின்டின் பெரி கேட்குறான். அந்த சேப்பு கலரில் இருக்கும்ல பழம், அந்த பழம் கேட்குறான் கைஸ். அது நம்மள்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து லாஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வச்சோன்னா ஒரே இதுலேயே டேம் ஆகிடுவான் பாருங்க கைஸ். ஆனால் அவன் கொஞ்சம் லெவல் கம்மி, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு அவன் வச்சு என்ன பண்ணலான்ட்டு. சரி பரவாயில்ல, இவனையும் வச்சு லெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டான் கைஸ். அடிக்கடி வேறு இவனை வேறு போய் பார்த்துட்டு வந்தேன், பறிச்சு விட்டு மாறுதாட்டு. அதனால அந்த ரேர் மஷ்ரூமை விட்டு நவர மாட்டேங்கிறான் அவன். சரி, இவனையும் பார்த்துக்கிட்டு அவனையும் வச்சு டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். இவனை டெவலப் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கைஸ். இவனை எடுத்துகிட்டு போய் சும்மா அந்த இதையும் செடியை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, மரத்தை அடித்தாலே நம்மளுக்கு இதாகிடும், டெவலப் ஆகிடும் தலைவன். இப்போ பாருங்கள், போய் இந்த ஒரு மரத்தை அடித்தோடனே அவனுக்கு டெவலப் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு உனக்கு முக்கியம் என்னென்னா ஹெல்த்து, ஸ்டாமினா, இதில் போடுங்க மூவ்மெண்ட் ஸ்பீடு, டேமேஜு, வெயிட்டு எல்லாமே தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் போட்டுருங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்து ஒரு 3k, டேமேஜ் நெல்லி வந்து ஒரு 5k, நெல்லி ஒரு 500 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவனை வச்சு ட்ரைக்கெல்லாம் அடிக்கலாம் கைஸ். இங்கே டெவலப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நான் ஓட்டி விட்டுறேன், ஏன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கும் உங்களுக்கு இந்த இதெல்லாம்.
இப்போ வச்சுட்டு ஃபுல்லாக போய் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அடிக்கடி இவனும் வேறு பார்த்துட்டு வந்தேன் இந்த பையில வேறு பர்சூட் ஏதாச்சும் மாறுதான்ட்டு. இந்த இப்போ போய் ஓடி போய் பார்த்துட்டு வருவேன் பாருங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த ரேர் மஸ்ரூம் மட்டும் நவரவே இல்லை. இந்த யூடியூப்லாம் பார்த்ததுக்கு ரேர் மஸ்ரூம் எடுக்கலான்னு நானும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இவனை வச்சே இது கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனை தான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடமும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஒரு பேஸையும் கட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபவுண்டேஷனை ரெடி பண்ண ஆரம்பிச்சினேன். ஃபவுண்டேஷன் ரெடி பண்ண டாச் தான் கேட்குறானோ. சரி இவனை வச்சே டாச்சியும் அடிச்சிடலாம், டெவலப் பண்ண மாதிரி ஆகிடும், அப்படியே நம்மளுக்கு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி ஆகிடும்ட்டு இவனை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். வெயிட் அதிகமாகிடுச்சு. வெயிட் இல்லை அது இது அப்டேட் போட்டிருக்கணும், அது இதாகும். அடுத்த லெவலில் வந்துடுச்சு பாருங்க கைஸ். ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம அப்படியே கிராஃப்ட் பண்ணால் லெவலப் ஆகுது. இதோ பாருங்கள் இந்த வீடியோலேயே 10 லெவல் வந்துடுச்சு. போலோ வில்லெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஸ்பைக்லெஸ் தான் கைஸ் முக்கியம். பெட்டானா ஆர்க் அல்டிமேட் சர்வைவல் எடிஷனில் பெட்டு தேவைப்படாது கைஸ். ஏன்னா நைட்டு நம்மளாட்டி தூங்க முடியாது. அதனால தான் டே சைக்கிளில் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு மேப்பில் இருட்டவே இருட்டாது. இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் மட்டும் போதும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வீடு கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவனை டெவலப் பண்ணுவான். இந்த பையன் வேறு அடிக்கடி போய் பார்த்துட்டு ஆனால் ரேர் மஸ்ரூம் மட்டும் நவர மாட்டேனா அப்படிங்கிறான். ஒரு வழியாக எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு கைஸ். நைட் நம்ம ஃபவுண்டேஷன் வச்சுக்கிறோமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் அடிக்கடி அது மட்டும் தான் மாற்றி வர வச்சு போடுறேன். இதுங்க அது மட்டும் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் கரெக்டாக வைக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரியே அந்த சைடு அங்கே பாருங்கள் திரும்ப மாற்றி வச்சுருந்தேன். இதையும் பிக்கப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அந்த வுட்டு இதை போட்டுடலாம். இதை வேறு ஃபுல்லாக வுட்டில் மாற்றணுங்க கைஸ், தெரியாமல் செஞ்சுக்கிட்டேன். அது செஞ்சதுக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டாச்சு. அடுத்த அந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவைப்படுது, அதையும் வச்சிடலாம் அப்படியே ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் நம்ம பையன் லெவலில் போயிட்டான். ஆனால் ஃபுல்லாக வந்து இதை பண்ணிடலாம், வெயிட் பண்ணிடலாம். வெயிட்டை தான் நம்மளுக்கு தேவைப்படும். அங்கே வேறு போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த பையன் ஏதாச்சும் பர்சூட் மாற்றிருக்கானான்ட்டு. மாற்றவே இல்லை. ஆனால் கடைசியாக இவனையும் டேம் பண்ணிடுவாங்க கைஸ் இந்த வீடியோவில். ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் கைஸ். இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்படியே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். கலெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் கிராஃப்ட்டு கொடுத்துட்டான். இப்போ ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 2 3 கிராஃப்ட் ஆகல இருங்க. 3 அடுத்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ட்ரைக்கு அட்டெம்ப் பண்ணிடலாம். நீட்டே அடுத்தது இது நம்ம டேச்செல்லாம் அடுத்த இதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டப்பாவில் வச்சிடலாம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது கைஸ், அதான் பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ டேச் எல்லாத்தையும் பிரித்து வைக்க வேண்டியதெல்லாம் பிரித்து வச்சிடலாம். ஃபைபர்லாம் தேவைப்படும். ஃபைபர் இந்த ஃப்ளின்ட்டெல்லாம் வச்சிடலாம் கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 2-3 டைனோ டைம் பண்ணியிருப்போம். ஒரு பேஸ் கட்டியாச்சு கைஸ். ஒரு 12 லெவலப் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு லென்த்தை குறைச்சிட்றேன் கைஸ். ஒரு 15 நிமிஷம் அந்தமாரி போடுறேன். இந்த வீடியோவில் தான் கொஞ்சம் லென்த் அதிகமாகிடுச்சு. அவனுக்கு பர்சூட்டு இன்னும் மாறல கைஸ். இல்லை மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்குறான்? இல்லை கைஸ் இன்னும் எதுவும் மாறல அந்த பையனுக்கு. இது போட்டுக்கலாம் வெயிட்டை. அவனுக்கு பர்சூட்டு மாற கொஞ்சம் லேட்டாகும் இருக்குது. அதுக்கட்டி நம்ம போய் நம்ம மாஸ்கோவை போய் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்துடலாம். டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணானா கொஞ்சம் போய் பறக்கிறது போடுறதெல்லாம் அடிச்சுட்டு அந்த இதை பெரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாலே போதும். 2 அடியில் சுற்றுவாங்க. இவங்களாம் அடித்தாலும் நம்மளுக்கு டெவலப் ஆகும் கைஸ் ஓரளவுக்கு. இந்த டெவலப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் போர் அடிச்சு போய்டும் உங்களுக்கு. நேராக எவ்வளோ லெவல் கடைசியாக பண்ணியிருக்குன்னு காட்டுறேன்
ஐஸ் ஒரு 95 லெவல் நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு அவனை கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக போய் நம்ம ஆர்எஸ் பண்ணுறது அடிக்கிறது எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இருங்க போய் அந்த பையனுக்கு பர்சூட் ஏதாச்சும் மாறி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஹை லெவலாக இருக்காங்க ஐஸ். அவனை டைம் பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக போய்டும் நம்மளுக்கு எல்லா வேலையும். இவனை வச்சு எல்லாத்தையும் மாறிடுச்சு கைஸ். டைம் ஆகிடு போடு, ஒரே இதுலேயே டைம் ஆகிட்டான். அவ்வளோதான். லெவலாக பாருங்கள், 132 லெவலுங்க. பேர் என்ன வைக்கலாம்? TN68 தமிழ்னு வச்சிடலாமா? இல்லை வேணாம், நேமே வைக்க வேணாம் கைஸ். உனக்கு நேமை யோசிச்சு எனக்கு மண்டை வலி வந்துடும். பாருங்கள் கைஸ், இந்த வீடியோவில் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 15 லெவல் கிட்ட ஏற்றியாச்சு. ஹைட் ஆர்மர்லாம் நல்லா கைடுச்சு கைஸ். வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஹைட் ஆர்மரோட வீடியோவை முடிச்சிடலாம் வெற்றிகரமாக. ரிசோர்ஸ்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது, கலெக்ட் பண்ணிடலாம். ஹைடு நம்மள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குங்க. அவனை லெவலப் பண்ண போகிறதுக்கு எல்லாத்தையும் ஓடுறது முடியாதெல்லாம் அடிச்சு ஹைட்டு ஏறிடுச்சு நம்மள்கிட்ட. ஃபுல்லாக ஹைட் ஆர்மர் மாற்றிடலாம். இருங்க கிராஃப்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் இதில் போட்டுறேன். ஏன்னா வீடியோ டைமிங் இதாக ஆகுது கைஸ். நம்மளாட்டி அப்லோடு பண்ண முடியல, ரொம்ப நேரம் இருக்கான் நம்ம யூடியூப் காரணம் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுறேன்.